அரசியல் கட்சி ஆரம்பித்து எந்த நடிகர்களுடைய படங்களும் ஓடுனதில்லை. குறிப்பாக சொல்ல போனால் வெற்றிக்கு சொந்தக்காரர் எம்ஜிஆருடைய படமே ஓடலை. அதற்கடுத்து விஜயகாந்த் படங்கள் எதுவுமே ஓடலை. இப்போ விஜயோடைய படம் வருது. விஜயோடைய படம் ஓடுமா என்னங்கிறது வழக்கமான விஜயாக நடிப்பார் பாருங்க. அந்த மாதிரி நடித்து அந்த மாதிரி ஒரு கதை பண்ணியிருந்தாருன்னா இந்த படம் வந்து ஓடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதை வந்து அவர் அரசியலுக்காக பயன்படுத்துகிற மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவர் கட்சிக்காரங்க மட்டும் பார்ப்பாங்க. ரஜினிகாந்த் படங்கள் இன்றைக்கும் எல்லாரும் போய் பார்க்குறாங்க, ஓடுதுன்னா அதுக்கு காரணம் அவர் எந்த கட்சின்னு யாருக்காவது சொல்ல முடியுமா? இல்லை அவரே சொல்கிறாரா? அவருடைய ஒரே வேலை நடிப்பு. அஜித்தும் அதே மாதிரி தான் இன்றைய வரைக்கும் இருக்கிறார். இனிமேல் எப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் அவர் படம் ஓடுது. பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இப்போதைக்கு என்னன்னா, அவர் அரசியலில் இருக்கிறதால இந்த படம் வர்றதால எல்லாருமே ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அந்த கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொன்ன கடவுளை பணம் கொடுக்கறது தப்புன்றாரு. அப்போ இவர் பசங்களுக்கு வந்து அவங்க நல்ல மார்க் வாங்கினதுக்கு இவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாருல. இவர் கட்சி ஆரம்பித்த பிறகு தான் கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி கொடுத்தாருன்னா பரவாயில்ல. இவர் ஒன்றும் பெரிய அரசியலெல்லாம் வந்து பெரிய இது பண்ணல. இனிமேல் பண்ணலாம், அது வேற விஷயம். இது வரைக்கும் இவர் ஒன்றும் மக்களுக்காக மக்கள் போராட்டங்கள் எதுலேயுமே வந்து குறிச்சிருக்கு. ஜனநாயகன் படம் மக்கள் ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா சொல்லுங்கள், உங்களை பொறுத்த வரைக்கும் ஓடுமா? ஜனநாயகன் படம் மக்கள் ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கலங்கிறது வேறு விஷயம். வெற்றி அடையுமா வெற்றி அடையாதான். அப்படி போட்டால் தான் உங்களுக்கு லாங் டூரேஷன் படம் போகுங்க. ஒரே படம் இன்றைக்கி பொங்கலுக்கு ஜனநாயகன் மட்டும் ரிலீஸ் ஆகி எல்லா தேட்டர்லையும் ஜனநாயகன் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 3 நாளோட அந்த படத்தை தூக்கிட்டு அடுத்த படத்தை போட்டுருவாங்க. திரும்பி போகிற ஐடியாவே இல்லை. ஐ ஆம் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சார், இப்போ எல்லாரும் பேசுறது என்னன்னா ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி. இந்த விஷயம் தான் ரொம்ப டாக்ல இருக்கு. 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் டக்குன்னு பார்த்தா 10ஆம் தேதி வச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எப்படி ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தினா எங்களுக்கு என்ன தோணுது? சார், எம்ஜிஆர் அரசியலுக்கு வரும்போது அவர் நடித்து கடைசியாக வந்த படம் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன். அந்த படம் அட்டர் ஃப்ளாப்பு. எம்ஜிஆருக்கே அந்த நிலைமை. அதனால் விஜய் வந்து நடித்து அந்த படம் வந்து வழக்கமான ஒரு படமாக அவர் வழக்கமான விஜயாக நடிப்பார் பாருங்க. அந்த மாதிரி நடித்து அந்த மாதிரி ஒரு கதை பண்ணியிருந்தாருன்னா இந்த படம் வந்து ஓடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதை வந்து அவர் அரசியலுக்காக பயன்படுத்துகிற மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவர் கட்சிக்காரங்க மட்டும் பார்ப்பாங்க. ஓகே, மற்றபடி பொது ரசிகர்கள்லாம் பார்க்க மாட்டாங்க. ஓகே. இப்போ ரஜினிகாந்த் படங்கள் இன்றைக்கும் எல்லாரும் போய் பார்க்குறாங்க, ஓடுதுன்னா அதுக்கு காரணம் அவர் எந்த கட்சின்னு யாருக்காவது சொல்ல முடியுமா? இல்லை அவரே சொல்கிறாரா? அவருடைய ஒரே வேலை நடிப்பு. தான் படம் ஓடணும், நடிக்கணும், தான் படம் ஓடணும், வெற்றி அடையணும், தனக்கு பேர் வரணும், பணம் வரணும், இது மட்டும்தான் குறிக்கோள் அவர். அதனால் அவர் படம் ஓடுது. அஜித்து அதே மாதிரி தான் இன்றைய வரைக்கும் இருக்கிறார். இனிமேல் எப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் அவர் படம் ஓடுது. ஓகே. சமீபத்தில் விஜயோடைய லாஸ்ட் 2-3 படங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் ஓடலை, அட்டர் ஃப்ளாப் தான். அட்டர் ஃப்ளாப்னு சொல்ல முடியாது சார், ஒரு டீசெண்டான கலெக்ஷன் தானே சார் சொல்லியிருந்தாங்க. டீசெண்டான கலெக்ஷன் சொல்லலாம். உங்க சொல்கிறதுக்கு என்ன இருக்குது கலெக்ஷன் சொல்கிறதுக்கு? ஓடணும்ல, தேட்டரில் தான் நம்ம பார்க்குறோம்ல. ஓப்பனிங் இருக்கும், ஒரு 4-5 நாள் பெரிய ஓப்பனிங் வச்சு நல்லா ஓடும். அப்புறம் ஓகே சார், இப்போ வந்து ஜனநாயகன் ஒரு விஷயம் பேசுகிறாங்க. இதில் வந்து முழுக்க அரசியல் ரீதியாக அரசியல் மட்டும் தான் பேச போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஆமாம், அவர் உங்களுக்கு எப்படி தெலுங்கில் நடிச்சிருப்பாருன்னு தெரியும். பாலகிருஷ்ணா. ஆமாம், 2-3 சீன் கலக்கிடுவார். ஓகே, அவ்வளோதான் அந்த படத்தில். அதுக்கு பிறகு அந்த படம் வந்து இன்னும் சொல்ல போனால் ஒரு ஃப்ளாப் படம் தான். ஃப்ளாப் படம் தான். ஓகே. அதை வந்து இவங்க ரீமேக் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ரைட்ஸ் வாங்கி பண்ணுறாங்களா இல்லை வாங்காமல் அந்த சாயலில் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. படம் வந்தால் தான் தெரியும். ஓகே. இப்போதைக்கு என்னன்னா, அவர் அரசியலில் இருக்கிறதால இந்த படம் வர்றதால எல்லாருமே ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா இந்த படம் அப்படிங்கிறது வந்து சந்தேகம்தான். ஏன்னா இதில் வந்து நிறையா அரசியல் ரீதியான டைலாகும் வந்து கடைசி நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்திருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களாம் அரசியலுக்கு மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு வரீங்களா இல்லை கொள்ளடிக்க வரீங்களாடா,
கொலை பண்றதுக்கும் கொள்ளையடிக்கிறதுக்கும் வரீங்கன்னு சொல்றது. இது வந்து பொதுவா வந்து ஓகே இவர் வந்து உண்மையா வந்து மனசுக்குள்ள இருந்து பேசுறாரு, இப்ப இருக்க கட்சியை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க சார். அது என்ன? அது வந்து ஆரம்பத்துல எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு 4, 5 கடை இருக்கும் ஒரு இடத்துல. ஆ. அந்த கடைகள்லாம் இருக்கும்போது ஒரு புதுசா ஒரு கடை வந்ததுன்னு வச்சுக்கங்க, ம், ம். எல்லாரும் அந்த கடைக்கு போவாங்க. ம், ம், ம். இன்னைக்கு கோவில்பட்டியில் டிமார்ட்னு ஒரு புது கடை வந்துருச்சு, மளிகை கடை. ம், ம். அந்த கோவில்பட்டி மக்களே டிமார்ட்டுக்கு கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே 100, 200 பேர் நின்று பொருள் வாங்குறதுக்கு நிற்கிறாங்கன்னு நியூஸ்லாம் பார்த்தோம். ம், ம், ம். அதுவே பாருங்க, இன்னொரு 20, 30 நாள் இல்லை 2 மாதம் 3 மாதம் போன பிறகு அதுவும் வந்து ஆடும் தான். ஓகே. அப்படி புதுசாக ஒருத்தவங்க வரும்போது அது பெரிய, இவர் அரசியலுக்கு புதுசாக வர்றாரு, ஓகே. ஏதோ பண்ணிடுவார் அப்படி இப்படின்னு நினைக்கிறாங்க. ம். எப்படி சார் பண்ண முடியும்? இவர் புதுசாக அரசியலுக்கு வந்து எண்ணத்தை இது வரைக்கும் மக்களுக்காக ஏதாவது பண்ணியிருக்காரா? இப்போ வந்து ஒரு ஜாக்டோ ஜியோ வந்து போராடினாங்கன்னு வச்சுக்கோங்க, இவர் உடனே என்ன பண்ணியிருக்கணும், களத்தில் குதிக்கணும். ம். குதித்து அவங்களுக்காக அவங்களுடைய நியாயமான அந்த கோரிக்கைகளை உடனே நிறைவேற்றணும் ம். அப்படின்னு இவர் அவங்க கூட உட்காந்து உண்ணாவிரதம் இருக்கணும். அதுதான் அரசியல். ம், ம், ம். யாருக்காவது நன்மை பண்ணணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு போராட்டங்களில் இவர் கலந்துருக்காரா? என்ன பண்ணியிருக்காரு? வந்தே 1 வருஷம் தான் ஆகுது. எந்த போராட்டத்திலையும் இவர் கலந்துக்கவே இதுக்கு இல்லை. முன்னாடி நிறைய போராட்டங்களுக்கு கலந்துகிட்டு இருக்காரு. அதே மாதிரி எங்க கலந்துக்கிட்டாரு? மாணவர்களுக்கு நிறைய வருஷம் வந்து மீட்டிங் வச்சு அவங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி அவங்க நிறைய உதவித்தொகையெல்லாம் மோட்டிவேஷன்ல உதவித்தொகை தான் ரெண்டுமே தான் சார். அந்த மாதிரிலாம் நடக்குது இல்லை சார். ஸோ அப்போ நான் தெரியாம செஞ்சதாகவும் இப்போதான் வந்து அரசியல் வரனால தெரிஞ்சு செய்கிறேன் அப்படின்லாம் சொல்றாங்க சார். அதாவது இவர் என்ன சொல்றாரு, ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது தப்புன்றாரு. ம். அப்போ இவர் பசங்களுக்கு வந்து அவங்க நல்ல மார்க் வாங்கினதுக்கு இவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாருல்ல. சார் நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறதே தப்புன்னு சொல்லுவீங்க போல. ஆமாம், ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதே ஒரு நல்ல விஷயம், ஓகே. இவர் ஏன் கொடுக்குறாரு சார்? அவர் வந்து சார் படிக்கிறாங்க பசங்க, அவங்களுக்கு வந்து வந்து காசு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அவங்க எல்லாம் படிப்புக்கு தன் பக்கம் வரணும், அந்த ஃபேமிலி எல்லாம் தான் பக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தானே. எலெக்ஷன் அப்போ ஓட்டுக்கு காசு கொடுக்கறது தப்புன்னா இவர் கட்சி ஆரம்பித்த பிறகு தான் கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி கொடுத்தாருன்னா பரவாயில்ல. முன்னாடியே அதுக்கு கொடுத்து முன்னாடி ஒருத்தர் 2 பேருக்கு கொடுத்துருப்பாரு. ம். இந்த மாதிரி பெரிய மீட்டிங் வச்சு ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு 30 பேர் 40 பேர் செலக்ட் பண்ணிலாம் ஒன்றும் கொடுக்கல. ஓகே. அப்போவே இவங்க அப்பா தான் அந்த ரசிகர் மன்றத்து சார்பாக வந்து பசங்களுக்கெல்லாம் ஒருத்தர் 2 பேருக்கு கொடுப்பாரு. ஒரு ட்ரை வீலர் அது இது ரசிகர் மன்றத்து மூலயமா ஒரு 10,000 20,000 ஒரு 4 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணுவார். எல்லாமே இந்த பிளான் இதை வச்சு தான் அவங்க எல்லாமே அப்போவே ஆரம்பிச்சது. ஓகே. முன்னாடி அரசியலுக்கு வரணும், பையன் சிஎம் ஆகணும், அதுக்கு இதெல்லாம் போட்டு அங்கங்கே நான் பையன் பாரி வள்ளல் எல்லாருக்கும் பாருங்க பண்ணுறாரு அப்படிங்கிறத ஒன்றும் பெருசாக பண்ண மாட்டாங்க. ஒரு 5 சைக்கிளை வாங்கி கொடுப்பாங்க முதியோர் ஊனமுற்றவர்களுக்கு. அது வந்து ஒரு பெரிய உதவின்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்போ செஞ்சுருக்காரா சொல்லுங்க? நிறையா கிடையாதுங்க. இந்த இலங்கை மீனவர்களுக்காகலாம் உண்ணாவிரதம்லாம் இருந்திருக்காரு. இல்லை 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 இல்லை. ஓகே. இவர் ஒன்றும் பெரிய அரசியல்லாம் வந்து பெரிய இது பண்ணல. இனிமேல் பண்ணலாம், அது வேற விஷயம். இது வரைக்கும் இவர் ஒன்றும் மக்களுக்காக மக்கள் போராட்டங்கள் எதுலேயுமே வந்து குதிச்சது கிடையாது. ஓகே. ஜனநாயகன் படம் மக்கள் ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா சார்? உங்களை பொறுத்த வரைக்கும் ஓடுமா? ஜனநாயகன் படம் மக்கள் ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கலாங்கிறது வேற விஷயம். வெற்றி அடையுமா வெற்றி அடையாதான்? வெற்றி அடையுமா அடையாதா சார்? வெற்றி வந்து ஓப்பனிங் நல்லா ஓப்பனிங் இருக்கும், வசூலும் கூட நல்லா இருக்கலாம். ஏன்னா கடைசி படம்ன்றதால அந்த முதல் 2-3 நாள் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இல்லை அந்த பொங்கல் வரைக்கும் எல்லாரும் போய் பார்ப்பாங்க. படம் ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னா கண்டினியூ ஆகும், இல்லைன்னா அந்த பொங்கலோட அது முடிஞ்சிடும். நல்லா இருந்ததுன்னா இருக்கும், இல்லைன்னா இப்போ பொங்கலோட முடிஞ்சிடும். இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா சார், ஒரு குறிப்பிட்ட கட்சி சார்ந்து இருக்கிறவங்க ஜனநாயகன் படத்துக்கு தியேட்டர் கிடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பராசக்தி படத்தை இறக்குறதாகவும் அதுக்கப்புறம் மங்காத்தா படத்தை இறக்குறதாகவும் பேசுகிறாங்க சார். அது உண்மையா சார்? அப்படிலாம் ஒன்றும் யாரும் இறக்கிட முடியாது. தேட்டருக்காரங்களாம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு வியாபாரி, பிஸ்னஸ்மேன் தேட்டருக்காரங்க. அவங்க தேட்டரை கட்டி வச்சுக்கிட்டு படம் வேணும், படத்தை போட்டால் தான் மக்கள் வருவாங்க, காசு கிடைக்கும். அதுக்கு யார் படமாக இருந்தால் அவங்களுக்கு என்ன, அதெல்லாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. விஜய் படம் வருதுன்னா விஜய் படத்துக்கு தான் அவங்க வந்து தேட்டர் கொடுப்பாங்க. பராசக்தி வருதுன்னா பராசக்திக்கு. 2க்கு முன்னெல்லாம் பாருங்க, ஒரே பொங்கலுக்கு வந்து 10 படம் ரிலீஸ் ஆகும். ஆமாம், 10 படத்துக்கு தேட்டர் கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல. ஆமாம். அப்புறம் நீங்கள் வந்து விஜய் படத்துக்கு மட்டும் வர்றது 2 படம் தான் சார். அவ்வளோ தேட்டர் இருக்குது.
அவ்வளோ தேட்டர்லேயும் இந்த 2 படத்தை தானே ஒரு 4 தேட்டர் இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸில் 2 தேட்டரில் ஜனநாயகன் போடுவாங்க, 2 தேட்டரில் பராசக்தி போடுவாங்க. அப்படி போட்டால் தான் உங்களுக்கு லாங் டூரேஷன் படம் போகுங்க. ஓகே. ஒரே படம் இன்றைக்கி பொங்கலுக்கு ஜனநாயகன் மட்டும் ரிலீஸ் ஆகி எல்லா தேட்டர்லையும் ஜனநாயகன் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 3 நாளோட அந்த படத்தை தூக்கிட்டு அடுத்த படத்தை போட்டுருவாங்க. 3 நாளில் எப்படி? ஆமாம், எல்லாரும் வந்து பார்த்துட்டு போகிறான். பார்த்துட்ட உடனே அப்புறம் யார் பார்ப்பா? தேட்டர் காலி தானே. அடுத்து ரிப்பீட்டட் எல்லாம் அப்படி ரிப்பீட்டட்லாம் யாருக்கு? அவனுக்கு வேறு வேலை இல்லை, சினிமா பார்க்குறது தான் ரிப்பீட்டடாக வேலை. அவன் லீவுக்காக ஏதோ ஒரு என்டர்டெய்னருக்காக வருவானே தவிர, லீவு முடிஞ்ச உடனே அவன் வேலைக்கு போகணுங்க, சம்பாதிக்கணும், சாப்பிட்ணும். இப்போல்லாம் மக்கள் ரொம்ப அவேர்னஸ் ரொம்ப பெரிய விஷயத்தில் இருக்காங்க. அதையும் தாண்டி ஓடிடி டிஜிட்டலில் பார்த்துடுவாங்க. அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது டிஜிட்டலில் பார்க்குறதுக்குன்னு. கமலஹாசன் அன்னைக்கு வந்து இந்த வீடியோ கேசட்டில் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணோம், சிடியில் ரிலீஸ் பண்ணி எல்லோரும் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போ எல்லோரும் எதிர்த்தாங்க. அன்றைக்கி அதே தான் ஓடிடிங்கிற ஒரு ஃபார்முலாவில் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போல்லாம் எல்லா தேட்டர்லேயும் ஒரு படத்தை போட்டிங்கன்னா 2-3 நாள் தாங்க, வெள்ளி சனி ஞாயிறு. அதுக்கு பிறகுலாம் ஓடுறது கிடையாது. அதே வந்து இப்போ கலந்து 2 படமும் வந்து ஒரு தேட்டரில் 2 ஷோ அந்த படம், 2 ஷோ இந்த படம்னா கொஞ்சம் லாங் ஸ்டாண்டிங் போகும். ஏன்னா தேட்டரில் டிக்கெட் கிடைக்காதுல்ல. அப்போ நாளைக்கு பார்ப்போம் அப்படின்ட்டு போவான், வந்து பார்ப்பான். அது நல்ல விஷயந்தான். இவங்க சும்மா யாராவது நம்ம ஆட்கள் தெரியாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. ஓகே. ஜனநாயகனுக்கு போட்டி பராசக்தி, ஜனநாயகனுக்கு தேட்டர் கொடுக்கல இவங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பராசக்திக்கு எவ்வளோ தேட்டர் போடணுமோ அதை போடுவாங்க. தேட்டருக்காரங்களாம் வந்து ஒரே படத்துக்கு எல்லா தேட்டரையும் கொடுக்க மாட்டாங்க. வேறு படமே இல்லைன்னா கொடுப்பாங்க, வேறு படம் இருக்கும்போது அதை தான் போடுவாங்க. ஓகே சார். ஏன்னா இப்போ வந்து தியேட்டர்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா அப்போ வந்து வாரிசு துணிவு தான் கடைசியாக அடித்த மிகப்பெரிய ஒரு கிளாஸ்னா அதுதான். அதுக்கப்புறமா எந்த ஒரு பெரிய படமும் ஒரே டைமில் வந்து இறக்கல. என்ன ரீசன்னா, இண்டஸ்ட்ரியில் அது ஒவ்வொரு நாள் கேப் போட்டோன்னா மக்களுடைய வரவேற்பு அதிகமாக இருக்கும், தியேட்டர்ஸ் வந்து ஓனர்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அதனால தானோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால கேட்டேன். இப்போ எல்லாம் ஒரே முன்னெல்லாம் வந்து படங்கள் 200 நாள் 100 நாள் 50 நாள் அப்படி ஓடினா தாங்க அதுக்கு பெரிய கலெக்ஷன் வரும், பெரிய பேர் வரும். இப்போல்லாம் அப்படி இல்லை. 3 நாள் 3 நாள் கல்லா கட்டிட்டு அதை தூக்கி ஓரம் போட்டுருவாங்க அடுத்த படம். அப்படி தான். ஏன்னா தேட்டருக்காரங்க ஒரு ஷோ ஓட்டணுன்னா அவங்களுக்கு குறைஞ்சது வந்து ஒரு 3000 ரூபா 4000 ரூபா அவங்களுக்கு செலவு எக்ஸ்பெண்டிச்சர். அது கலெக்ஷன் ஆனால் தான் அவங்க எந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது கலெக்ஷன் ஆகலைன்னா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே. அவங்களுக்கு வந்து செலவு இருக்குது, அதை மீட் பண்ணணும்ல. அதனால் ஜனநாயகன் கூட பராசக்தி வர்றது நல்ல விஷயம். பராசக்தி டீம் வந்து ஜனநாயகனுக்கு தேட்டர் கொடுக்காதீங்கலாம் சொல்ல மாட்டாங்க. விவரமான டீமாக இருந்தாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி ஜனநாயகனும் வந்து பராசக்திக்கு தேட்டர் கொடுக்காதீங்கலாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 2 படமும் வந்தால் தான் ஒரு ஷோ அந்த படத்தை பார்ப்பான், ஒரு ஷோ இந்த படத்தை பார்ப்பான். அப்போல்லாம் வந்து 5 படம் 6 படம் 10 படம் வரும்போது ஒரே நாளில் எல்லா படத்தையும் பார்க்கணுன்னு நாங்கள் ஒரு ஊரில் ஒரு 5 தேட்டர் இருக்கோம். 5 தேட்டர்லேயும் போய் 5 படத்தையும் பார்ப்போம். ஒரு ஷோ 9 o'clock இந்த படம், 12 o'clock அந்த படம், 3 o'clock அந்த படம், 6 o'clock இந்த படம், இல்லை 10 o'clock அந்த படம் அப்படின்ட்டு 5 ஷோ 5 படத்தையும் ஒரே நாளில் பார்த்து அது ரெக்கார்டு பிரேக் பண்ணணுன்ட்டு ஒரே நாளில் பார்த்தவங்களாம் இருக்காங்க. நானே பார்த்துருக்கேன். ஓகே. அதெல்லாம் அந்த காலம். அப்போல்லாம் அந்த படங்கள்லாம் நல்லா ஓடிச்சு, நல்லா சம்பாதிச்சுது, நல்ல கதைகள். ஓகே. அதனால் அது ஒரே நாளில் எல்லா படமும் ரிலீஸ் ஆகிறதுல தப்பே கிடையாது. இப்போ 2 தாங்க ஆகுது பொங்கலுக்கு. அப்போல்லாம் 5 10 ஆகிருக்கு. 10 படம் ரிலீஸ் ஆன பொங்கல்லாம் இருக்குது. ஓகே. அரசியல் கட்சி ஆரம்பித்து எந்த நடிகர்களுடைய படங்களும் ஓடுனதில்லை. குறிப்பாக சொல்லப்போனால் வெற்றிக்கு சொந்தக்காரர் எம்ஜிஆருடைய படமே ஓடலை. அதற்கடுத்து விஜயகாந்த் படங்கள் எதுவுமே ஓடலை. ஓகே. இப்போ விஜயோடைய படம் வருது. விஜயோடைய படம் ஓடுமா என்னங்கிறது இன்னும் 2-3 நாளில் தெரிஞ்சிடும். விஜயோடைய ஜனநாயகன் படம் ஓடிச்சுன்னா இந்த ரெக்கார்டை உடைச்ச முதல் நடிகராக அவர் தான் இருப்பார். ஓகே. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.